நம்ம கமல்ஹாசன் அவர்களும் நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம இன்பன் உதயநிதி அண்ணா அவர்களுடைய ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அஃபீஷியலாக அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அப்டேட் மட்டும் கொடுக்காம இன்றைக்கி இன்னொரு அப்டேட் வரோம் அப்படிங்கிறத நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னது மாதிரி இன்றைக்கி நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ரெண்டு ஜாம்பவான்களும் இணைந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது என்ன அப்டேட்டுங்கிறது. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண அப்டேட் தான். ஸோ எஸ், இந்த திரைப்படத்தில் வந்து ப்ரோமோ அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கணும், அஃபிஷியலாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரோமோவில் எந்த மாதிரியான உங்களுக்கு சீன்ஸ் வந்து இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த திரைப்படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம போஸ்டரில் என்ன அப்டேட் வந்து நம்ம ரெட் ஜெயின்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, கூல் ரெட்ரோ ஸ்வாக் ப்ரோமோ வீடியோ ஆஃப் KHXRK அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வேறு எதுவும் இல்லை, நாளைக்கு 12/7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் மற்றும் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்திற்கான ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நமக்கு இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து கிடச்ச நியூஸ் படி இந்த திரைப்படத்தினுடைய ப்ரோமோ ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோஸில் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ பிரசாத் ஸ்டுடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோராக வந்து பிடிச்சிருக்காங்களாங்க. ஒரு ஃப்ளோர்லேருந்து மெக்கானிக் செட்டும் இன்னொரு ஃப்ளோர்லேருந்து ஹோட்டல் செட்டப்பும் வந்து வச்சுருக்காங்களா. இதில் நம்ம பசங்க வந்து என்ன சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஹோட்டல் செட்டப்பில் கமல்ஹாசன் அவர்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் செட்டில் நம்ம ரஜினி சார் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருந்தாங்க. நம்மளும் நம்ம சேனலில் அதை தான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், வீடியோ வந்து போட்டிருந்தோம். பட் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. நம்ம ரஜினி சார் கையையும் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய கையை வச்சு ஒரு போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் பார்க்கும்போதில் கமல் சார் கையில் ஒரு பயங்கரமான வாட்ச் போட்டிருக்காரு, ரஜினி சார் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கல என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மேபி அந்த மெக்கானிக் செட்டை நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஹோட்டலோட ஓனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நம்ம ரஜினி சார் வந்து ஒரு மெக்கானிக் செட்டோட ஒரு ஓனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெக்கானிக் செட்னால் ரொம்ப சிறுசாக நினச்சிடாதீங்க, அதை லார்ஜர் ஸ்கேலில் பண்ணால் அதுவும் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஈவன் நீங்கள் ஃபஸ்ட் லுக்லேயே பார்த்துருப்பீங்க, மெர்சிடிஸ் பென்ஸை தான் அவங்க வந்து ஃபஸ்ட் லுக்காகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பேக்ரவுண்டுமே பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சான ஒரு மெக்கானிக் செட்டப் ஃபீல் வந்து நமக்கு கொடுத்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னுடைய பெர்ஸ்பெக்ஷன் படி இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து ஒரு மிகப்பெரிய மெக்கானிக் செட்டோட ஓனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுடைய ஓனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 2028 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இன்னும் நமக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஸோ ஏன் 2028 பொங்கல் அப்படின்னா, நம்ம நெல்சன் அவர்கள் இன்னும் ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அவர் இதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து முடிப்பார். ஸோ இதுக்குனால நம்ம ரஜினி சார் வந்து சிபி சக்கரவர்த்தியோட இன்னொரு படமும் வந்து பண்ணிடுவார். ஸோ பண்ணி முடித்த பிறகு தான் வந்து இந்த படத்தோட வந்து ஜாயின் வந்து பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கல கரெக்டாக நம்ம நெல்சன் அவர்கள் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கே முடியலன்னு சொல்லப்படுது. பட் ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் முடிஞ்சு, மித்த காஸ்ட் அண்ட் க்ரூவோட போர்ஷன்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் ஜெயிலர் 2 தான் ரிலீஸ் ஆன பிறகு தான் அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அடுத்த வருஷம் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும். 2028 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ரொம்ப நாள் வந்து அதுக்கு டைம் வந்து இருக்குது. பட் இப்போயே ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் இந்த திரைப்படத்திற்கான ப்ரோமோவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் RK அண்ட் KH ப்ரோமோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.